புவனேஸ்வரண்ணா கையை பிடிக்க போறாராம். புவனேஸ்வரண்ணா ரொமான்டிக் மூமெண்ட்டை பாருங்க. அந்த வீடு வந்து இப்போ வேற ரெண்டு கொடுக்குறபடியாக வந்து 3 மாதத்துல எழும்ப சொல்லிட்டாங்க. டேட்டும் கிட்டிட்டு அதனால வந்து அவசர உதவியாக வந்து ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு தேவைப்படுது. கராஜி கொண்டு வந்துட்டோம். அதனால வந்து கலட்டுப்படுது. நீ பக்கத்தில் கடைகள் இல்லை. திருப்ப டவுனுக்கு போய் குழாய் வண்டிட்டு வரணும். இதுதான் அந்த பிரச்சனை. இதால வந்து லீக் ஆகி கொண்டு வந்தால் கலட்டி எடுத்துட்டேன். என்ன சம்பவம்டா இங்கே இல்லை. அதனால ஹாலியலுக்கு தான் போக வேண்டியிருக்கு. கராஜிலேருந்து வந்துட்டோம். மற்ற கராஜில் வந்து இவ்வளோ எடுத்த வேண்டும் சொன்னால் எங்கிருவீங்க. எங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கு. ராசாத்தின் சகோதரத்தை இன்றைக்கு நேரில் மீட் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பஸ் விழுந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி எக்கச்சக்க பேர் வந்து நின்று இந்த இடத்த வந்து பார்க்கணும். பார்க்க எனக்கு இந்த பள்ளத்தாக பார்க்கவே தலை சுற்றுது. ஆமாம், திருப்ப இந்த விஷயத்தை உங்களோட பயந்து கொள்கிறேன். கட்டாயம் வெளிநாடுகள்லேருந்து வர நீங்கள் மலையகத்தில் ஓடுறது கவனம். இதான் அந்த வியூ பாயிண்ட். இதில் இந்த புகைப்படங்கள் எடுத்தால் வந்து இந்த ஃபால்ஸுன்ற ஃபுல் கவர் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியான ஒரு புதுசாக இருக்கும். மணியாக இருக்குது. இந்த கிணறுகள் கடலில் குளிக்கிறத விட இந்த அருவியில் குளிக்கிறது மணி குளிராக சூப்பராக இருக்குது. கட்டாயம் விட்டுறாங்க, பயன்படுத்துங்க. இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்துருக்கு பாருங்க. ஆமாம், இந்த அப்படியோ நேராக வந்து அதுலேருந்து பஸ் அப்படியோ கவண்டு விழுந்துருக்கு. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 103வது நாள் தொடக்கத்தில் நிற்கிறோம். இங்கால இலையில இருந்து கீழே இறங்கி ஹாலியல என்ற இடத்துல வந்து நின்று நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பயணம் இனிதே தொடங்குது. அதோட முதலாவதாக இங்கேருந்து நாங்கள் திருப்பூருக்கா பதுளைக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து ராசாத்திக்கு சின்ன பிரச்சனை ஆகிட்டு இந்த கிளச் பம்ப் இருக்குது தானே, கிளச் பம்புன்ற ப்ரெஷர் வந்து கொஞ்சம் காணாமல் இருக்குது. அதனால் கியர் கொஞ்சம் மாற்றப்படுறது, ரிவர்ஸ் மற்ற ஃபஸ்ட் கியர் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கராஜுக்கு போகணும். ஏற்கனவே வந்து பம்ப் எல்லாமே அங்கே கொழும்புல வச்சு மாற்றினாங்க, லெதர் போயிட்டு. ஆனால் இப்போ வந்து நினைக்கிறேன் அதில் இருந்த ஒரு குழாயில் மூலமாக வந்து ஆயில் லீக் ஆகுதோ இல்லாட்டி குழாயில் ஓட்டை வந்துட்டோ வடிவாக தெரியலை. அதனால் கராஜுக்கு போய் கழட்டி பார்த்தா தான் தெரியும். அதோட இன்றைக்கு சனிக்கிழமை 12-2 மணியோட பூட்டிடும். அதனால் வேலைக்கு இங்கேருந்து வெளிக்கிடணும். வெளிக்கிட்டு முதலாவது அங்கே போயிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து திருப்ப இலக்கு வந்து இலையில் இருக்கிற விஷயங்களை அப்படியே காட்டிட்டு அடுத்தடுத்த நாட்களை வந்து பயணங்களை தொடரும். அதோட வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு பேர் இந்த வேன் பயணம் முடிய போதுன்னு சரியான ஒரு கவலையாக இருக்குண்டு ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை. தொடர்ந்து எங்களுடைய பணி தொடரும். நாங்கள் அடுத்தடுத்த பயணங்கள் வந்து மேற்கொண்டு கொண்டே இருப்போம். ஒன்றுக்கும் கவலைப்படாங்க, யோசிக்காங்க. இது இந்த பயணம் தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த பயணங்கள் கட்டாயமே இருக்குது. சரி, இன்றைய நாள் தொடங்குது. அதோட இந்த இடத்த பாருங்கள். நாங்கள் நின்ற இடத்துல வியூவை பாருங்கள், வேறு லெவலாக இருக்கு. இங்கால ஃபுல்லாக வந்து நெல் தான் போட்டுக்கணும். இங்கால மலை பிரதேசங்கள் இருந்தாலும் வந்து இந்த படிப்படியாக வந்து நெல், விவசாயம், சோழன் சகல விஷயங்களும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். வேறு லெவலாக இருக்குது. அதிகாலை அதோட நான் வந்து இல்லை குளிர் இல்லைண்டு விடியாவில் ஒரு நல்ல குளிர் ஒன்று நிலாவுது. எங்கட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் வரும். நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராம் இருக்க 25 மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய வேன் வீடு ராசாத்தியில் வந்து பயணத்தை மேற்கொண்டாங்க. அதில் 103வது நாள் இருக்குன்னு இன்னுமே வந்து 17 நாளில் வந்து எங்களுடைய பயணம் முடிவடைகிறது. அப்படியே போவோம். இப்போ நாங்கள் ஹாலியில் என்னண்ணா ஹாலியில் எங்கே நிற்கிறோம்னா வந்து இங்கே குமாரண்ண இந்த வீட்டார் நிற்கிறோம், அரேஞ்ச் பண்ணினது. அதோட பெரிய ஒரு உதவி, அவசர உதவின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனைன்னா வந்து குமாரண்ண அவன் 2 பேர் தான் இங்கே நிற்கிறோம். அதோட அவன் மகள் ஒரு ஆள் வந்து படிக்கிறதுக்காண்டி இங்கே பதுளையிலேருந்து யாழ்ப்பாணத்தில் போய் அங்கே தங்கி நின்று
படித்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே சந்தோஷமான விடயம். கல்விக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாருங்க. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தோண்டே நாங்கள் அதை உதாசீனப்படுத்தி கொண்டு கணக்கு பேர் சும்மா சும்மா திரியினோம். ஆனால் இவையில் வந்து இங்கேருந்து வெளிக்கிட்டு அங்கே தங்கி அங்கே இவ்வளவு செலவுகளாக இருக்கும், இவ்வளோ தூரம் பயணித்து செய்து கொண்டிருக்கணும். அதோட இவ்வளோ காலம் வந்து ஒரு வீட்டில் வந்து தங்கி இருந்தவ அந்த வீடு வந்து இப்போ வேறு ரெண்டு கொடுக்குறபடியாக வந்து 3 மாதத்துல எழும்ப சொல்லிட்டாங்க, டேட்டும் கிட்டிட்டு. அதனால வந்து அவசர உதவியாக வந்து ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு தேவைப்படுது. சயின்ஸ் வேர்ல்ட் அந்த நியூ வேர்ல்ட் அதில் வந்து அவையில் கிளாஸுக்கு போயிட்டு வரவா அதை ஆண்டின பகுதிகள், அதாவது டவுனுக்குள்ளான் இருக்கு. டவுன் ஆண்டின பகுதிகளில் வந்து வீடு ஒரு 4 பேர் தங்கக்கூடிய, ஒரு 3 பேர் தங்கக்கூடிய வீடு, அளவான வீடு, ஒரு அளவான வாடகைக்குள்ளே எதிர்பார்க்குறோம். கட்டாயமே கணக்கு பேர் வந்து வச்சிருப்பீங்க. இப்போ அவசரத்துக்கு கிடைக்குதில்ல. அண்ணா வந்த மூட்டமே சொல்லி கொண்டு வந்தவர் வீடு ஒன்று தேவை தம்பி, அங்கே வைஃப் நிற்கிறா. அப்போ அவள் எடுத்து போய் ஒவ்வொரு வீடாக பார்த்து இத்தனைக்குமே ஒரு 15-20 வீடு கிட்ட பார்த்துருப்பினோம். பார்த்து ஒன்றுமே வந்து சரி வரையில். உங்கள்கிட்ட இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய தொடர்பு இலக்கம் கீழே கொடுத்துருப்பேன். கட்டாயம் அண்ணாவுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து நாங்களுமே செய்வோம். அண்ணா பதிலேருந்து போக மட்டும் அண்ணா விட மாட்டார் போல இருக்குது. கிட்டத்தட்ட அங்கேருந்து பதிலேருந்து ஹாலியில் வந்து கன தூரம். ஆள் வந்து விடியவே எங்களை பார்க்குறக்காண்டி சாப்பாடு எல்லாம் காட்டிக்கொண்டு ஆள் வந்துட்டு இங்கே. இப்போ இவர் தான் அந்த கராஜும் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறார். மெக்கானிக்கில் போகணும். 4 பேர் தங்கக்கூடிய மாதிரி ஒரு அளவான ஒரு 2 ரூம் இருக்கிற வீடு அப்படின்னா ஓகே. ஆனால் மெயினாக ஒரு யாழ்ப்பாணம் டவுன் ஆண்டின பகுதியாக இருக்கணும். கொக்குவில் மற்றது கல்வியங்காடு நல்லூர் அந்த மாதிரி பிரதேசங்கள் இருந்தாலும் ஓகே. 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அதான் அந்த ஏரியா அந்த போர்டர் தான் சொல்கிறேன். அதுக்குள்ளே அப்படி வரும். கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்க, பிரயோசனமாக இருக்கும். நாங்களும் எங்களால் உயர்ந்த ஒரு ஊக்குவிப்பை வழங்குவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் கராஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கராஜ்கார அன்னையை வந்து இங்கே கூட்டியத்தாச்சு. இவரான் இப்போ பார்க்க போகிறேன். இன்னும் அந்த வீடியோ ஒன்று எடுத்துனாங்களா, அந்த வீடியோவை பாருங்கள். இதுக்கு முதல் நாங்கள் நேற்று அந்த ஒழுகைக்கு எடுத்துனாங்க. சின்ன அந்த பிரேக் ஆயில் போயிருந்தானே, அந்த கிளச்சுக்கு பிரேக் ஆயில் போடுற குழாயில் மேலால் வந்து பிஞ்சிச்சு. அதை மட்டும் மாற்றி விட்டா சரி. பார்ப்போம். அங்கே கலட்டை பார்த்தது, ஆனால் கலட்ட முடியாமல் போச்சு. சாவி இதை விட்டுட்டு வந்துட்டாராம். அதனால் நாங்கள் கராஜுக்கே போக போகிறோம். அவர்கிட்ட கராஜுக்கே வாகனத்தை எடுத்து வந்து போக போகிறோம். ஐயா போமா. கராஜுக்கு கொண்டு வந்துட்டோம். அதனால் வந்து கலட்டுப்படுது. நீ பக்கத்தில் கடைகள் இல்லை. திருப்ப டவுனுக்கு போய் குழாய் வண்டிட்டு வரணும். அதுக்கு ஆட்டோ ஒன்று பிடிச்சி தான் போகணும். பார்ப்போம். இதே பக்கத்துலேயே கடைகள் இருக்கிற ஒரு கராஜ் தான் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இது இங்கே ஊர் பகுதியில் இப்படி தான் கிடக்கும். இங்கே சரி வரையில், அதனால் வேறு ஒரு கராஜ் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். அந்த கராஜில் வந்து கொஞ்சம் இடவசதி இல்லை. அதோட என்னென்னு சொல்கிற ஐயாக்கும் கொஞ்சம் மேலாது. அதனால் இங்கால நாங்கள் இந்த கராஜியை கொண்டு வந்துட்டோம். இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. இதெல்லாம் அந்த கோசம் மாத்திரன்னு சொன்னவ கோசம் ஒன்று மாற்றி விட்டால் சரி. அதோட அந்த பெல்ட்டும் கொஞ்சம் அடிக்குது, மோட்டர் பெல்ட்டும் கொஞ்சம் அடிக்கிற சத்தம் கேட்குது. அதனால் அதையும் இருக்க பார்க்கணும். அதையும் இதில் பார்த்துட்டு இன்னும் பயணம் முடிகிறதுக்கு 17 நாட்கள்லாம் இருக்குது. அதுக்கிடையில் உருப்படியாக கொண்டு போய் சேர்க்கணும் ராசாத்தியை. இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான். ஆனால் கவனிக்காமட்டமெண்டா வந்து பெரிய இதாயிரும். இப்போ அந்த அந்த குழாயால் லீக் ஆகி ஆயில் லீக் ஆகி கொஞ்சம் ப்ரெஷர் காணாமல் இருந்து கியர் வந்து மாறுபடாமல் விட்டுரும். மற்றது இன்றைக்கு வேர்ல்ட் டூரிசம் டே. அனைத்து சுற்றுலா பயணிகள், சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயணிங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உலகத்தை படியுங்க, சமுதாயத்தை படியுங்க. எப்போவுமே நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே, குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து அதை மட்டுமே எண்ணி வருத்தப்படாமல் ஒரு வயசு மட்டுமே காசை சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பயணித்து உலகத்தையும் படித்து கணக்கு அனுபவங்களையும் பாருங்க. அதுதான் வாழ்க்கைன்ற ஒரு நியதி, ஒரு ஒரு செல்வம் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் அதையும் வந்து சொல்லிக்கொள்றேன். அதோட நேற்று நாங்கள் அந்த எல்லையில் சொன்னாங்கள் அந்த பார்க்கிங்கு வந்து 200 ரூபா எடுத்த வேண்டாம், அந்த ஸ்கேம் பண்ணின வேண்டாம். அது உண்மையிலேயே வந்து பிறகு விசாரித்து நாங்கள் வந்து 1 மணித்தியால் நிப்பாட்டினா 100 ரூபா. அதுக்கு பிறகு நிப்பாட்டி தான் இது. ஆனால் நாங்கள் 1/2 மணித்தியால் நிப்பாட்டினாங்க. அந்த காசு எடுத்தவ அதுக்கு ஒரு ஆக்ஷன் ஒன்று டூரிசம் மினிஸ்ட்ரியால் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு வந்திருக்கு. டூரிசம் மினிஸ்ட்ரியில் வந்து அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம்னு தெரிஞ்ச வட்டாரத்துலேருந்து சொல்லியிருக்கிறோம். அந்த டூரிசம் கைட் சம்மந்தப்பட்ட வந்து எங்களுக்கு அறிவித்தவ. நன்றி சந்தோஷம்.
ஏன்னா இப்போ நாங்கள் மட்டும் அந்த இடத்துக்கு போகையில் வந்து இன்னும் ஒரு ஆக்களும் வெளிநாட்டுக்கார் வரைக்கும் வந்து அப்படி பாதிக்கப்படக்கூடாதுண்டு அது ஒரு இடத்துல அவை அது தொழில் தான் வாழ்க்கை தான் அதை நான் நினைக்கிறேன். ஆனால் அதை வந்து நேரடியாக அவையில் செய்யலாம். வந்து ஏன் ஒரு ஆளை வந்து ஏமாற்றி வந்து காசு உழைப்பான் அப்படியான எண்ணங்கள் வந்து எப்போயுமே வந்து நிலைக்காது. சரி யோசிப்பீங்களா, அது 100 ரூபா தானே விட்டுருக்கலாம் தானே, அது ஒரு எங்களுக்கு 100 ரூபா தானே நாங்கள் விட்டுட்டு போயிருப்போம். அதுமாதிரி எத்தனை பேர்கிட்ட இப்படியான விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிங்கரிங், பெயிண்டிங், அதோட மெக்கானிக் வேலை எல்லாமே வந்து செய்யணும். பள்ளியாஜண்ணா சக்ஸஸா அந்த பெல்ட் முறுக்கா கொஞ்சம் சத்தம் கேட்குது, அதையும் பாருங்க. ஃபேன் பெல்ட் அப்படி இருக்குமா? இதுதான் அந்த பிரச்சனை. இதால வந்து லீக் ஆகி கொண்டு வந்தால் கலட்டி எடுத்துட்டேன். புதுசா வாங்க இருக்கா பக்கத்துல ஆட்டோலயா போகணும். பெல்ட் என்ன பெல்ட் மாற்ற வேண்டி வரும். ஓ புதுசு. இப்போ வந்த கராஜ் அண்ணையாக்கள் எல்லாருமே வந்து வேறு லெவல், எல்லாருமே தமிழ் காய்க்கணும், தமிழாக்கள்லாம். அதனால் அப்படியே ஊரையும் காட்டுங்க யூடியூப்லன்னு சொன்னதால். அதனால் பக்கத்தில் கடை கிடக்காம் ஒரு குட்டி நடை ஒன்று போட்டுக்கொண்டு போகிறோம். நடந்து போகிறதுக்கும் அண்ணா ஒரு ஆளை வந்து அனுப்பியிருக்கிறார், அவரோட போயிட்டு வாங்கன்று. சந்தோஷம் சந்தோஷம், அந்த அன்பே போதும். இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நடுவில் பார்த்த பொழுது பார்க்கலாம். என்ன இப்போ நாங்கள் ஒவ்வொரு முறையும் சந்திக்கிற எல்லாருமே வந்து ஒரு அன்பானவர்கள் ஒரு விஷயங்களை எங்களுக்கு சொல்லி தருவினோம். சில கராஜுக்கு போனோம்னா வந்து வெயில நடந்து வந்துருக்கும், ஒருத்தரை கூட அனுப்ப மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா நடந்து போகிற கூட வேற கூட்டிகிட்டு போங்க, வேறு உங்களுக்கு கைட் பண்ணுவார், ஊரையும் சுற்றி காட்டுவார். 2 அனுப்பி விட்டுருக்கார். இதுல எல்லாம் இப்போ கொழுந்துகள் எல்லாம் பறிக்கிறவங்களா? இதுல எல்லாம் இப்போ கொழுந்துகள் பறிக்கிறவங்களா? அழுக்கு பாருங்க, மேலையெல்லாம் கொழுந்துகள்லாம் வச்சுக்கணும். அந்த ஸ்ட்ராபெரிகள் இங்கேயும் வந்து வச்சுக்கணும். நாங்கள் நுரையிலியா போனாங்க, ஒரு ஸ்ட்ராபெரி வேண்டி சாப்பிடலையே. நுரையிலியாவில் ஒரு ஸ்ட்ராபெரி வேண்டி சாப்பிடலையே. இந்த முறை காசு இல்லையா? அங்கே கிணறு கிடந்தது நிப்பாட்ட அப்படியோ வேண்டும் வந்துட்டு அப்படியோ வலிக்கிட்டு வந்துட்டோம். சரி, அப்படியோ வந்து இப்போ ஒரு திட்டம் ஒன்று மாடி இருக்குது. நாங்கள் இலவில் வந்து கூடுதலான விஷயங்கள் பார்த்துட்டோம். இன்னும் வந்து ஓட்டோஃபோலுக்கு போகல, அங்கேயும் போயிட்டு ஒரு குளியலை போட்டுட்டு இன்றைக்கு சில வேலை கேம்பிங் போகும்போது முடிவெடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து குமாரனை விடியம் வந்து சொல்லியிருந்தவர், தம்பி அது வந்து அந்த இடத்த காட்டுங்க, மக்களுக்கு வந்து வெளியே தெரியப்படுத்துங்கண்டு. நாங்கள் வளமையாகவே மடோல் சீமைக்கு தான் கேம்பிங் போகிறது. அந்த இடம் கூடுதலான ஆக்களுக்கு தெரியும். எங்களோட இடத்தையும் காட்டினா வந்து கணக்கு பேர் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் காட்டுங்க என்று சொல்லியிருந்தவர். அவர்கிட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு சில வேலை போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது வரைக்குமே அந்த திட்டம் இருக்குது. இப்போ இந்த கராஜ் வேலைக்கு முடிச்சு தந்தினோம்னா வந்து ஓகேயா இருக்கும். இப்போ வந்து 11 மணி ஆகிட்டு முடிச்சு தான். நாங்கள் 2-3 மணிக்குள்ளே இங்கேருந்து வெளிக்கிட்டு பதிலைக்கு போயிட்டு அப்படியே போகக்கூடிய மாதிரி இருந்தால் இன்னுமே சிறப்பாக இருக்கும். எங்களுக்கும் போகிறதுக்கு ஆசை தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா வந்து அந்த நேரங்கள்லாம் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு சாத்தியமாக இருக்குது. முடிவெடுப்போம். எல்லாருடையும் நண்பர்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுத்தால் தான் தீர்மானம் படிவாக தெரியும். ஆட்டோ அதில் இந்த ஆட்டோவில் போச்சோன்னவன் ஆட்டோ திறப்பு வந்து மிஸ் ஆகிட்டு, அதனால் போயலாம் போயிட்டு சரி நடந்து போவோம், உடலுக்கு நல்லதான் என்று நடந்ததில் 1 கிலோமீட்டரும் இல்லை, பக்கத்துலேயே கடை ஒன்று இருக்கிறபடியா. ஓகே, சில்வர் க்ரௌன் இங்கே தான் வேண்ட போகிறோம். ஆனால் இல்லை போல இருக்குது. பொடியங்கள் சோகமாக வெளியில் வர்றதை பார்த்தா ஹாலியில் இருக்குமா? கண்ணாடி என்ன மாதிரி கண்ணாடி? என்னது என்ன சம்பவம்டா இங்கே இல்லை. அதனால் ஹாலியிலுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற டவுன். ஒரு 20-30 ஆட்டோ மறைச்சிட்டு ஒருத்தர் நிற்கிறாங்க. இல்லை எல்லாம் 1000 தான் போகுது. அது இலங்கையில் ஆட்டோ வந்து குடும்ப வாகனம். இப்போ கார் எடுக்கிறதுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு 22 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோ விற்றாலும் ஆட்டோ எடுத்து விடுறாங்க. ஏன்னா ஒரு உழைப்பு ஒன்று இருக்கும். இப்போ போகிற வழியில் நிப்பாட்டினா உடனே ஆட்டோ தானே எல்லாருமே நிப்பாட்டி வேணும்.
நாங்களும் பார்க்குறோம் சரி வரையில், அதனால் நடந்து போகிறோம். இந்த இதில் ஆக்கள் இல்லாமல் தான் வருது. ஐயா ஹாலியால் பொடி ஹயர் என்னய்யா மில்லோ மோட்டர்ஸ் வேலைக்கு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. சேம் ஓட்ட பெருசாக இருக்கு. பிரச்சனை ஓகே ஓகே பொருள் கிடச்சிருக்கு. கரவன் මේක L300 කියලා දාන්න. L300. අපි ඔක්කොම එක 300 මේ ඩෙල් 1800ක් දාන්න. මේ ලොකෙට බ්‍රේක් ඔයිල් ලොකෙට லோகோ பொடி එක பெரிய சேவண்டி கொண்டு போவோம் என்ற அடிக்கடி பிரேக் ஆயில் குறைஞ்சாலும் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கோல் வந்தது, அதில் போட்ட பிளான் எல்லாம் தடல் புடல் ஆகிட்டு இரவுக்கு அங்கே கேம்பிங் பண்ணுவோம்ட்டு காய்ச்சி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஜெஸ்ஸி எங்களோட நண்பர்கிட்ட இந்த கோல் வந்தது, ஆள் வந்து இதை சுற்றின இடத்துல நிற்கிறார். இன்றைக்கு இரவு எங்களோட ஜாயிண்ட் ஆகிறாராம். அப்போ நாங்கள் வந்து இங்கே தான் நிற்க வேண்டிய நிலைமையாக போச்சு. பார்த்தீங்களா, இந்த பிளான் எல்லாமே வந்து ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு உடனே மாறிக்கொண்டே இருக்குது. அப்போ இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நிற்க போகிறோம். நின்றுட்டு நாளைக்கு அவையில் கேம்பிங் போயிடும். அவையில் எங்கே கேம்பிங் போயிட்டோம்னாவது மடல் சீமைக்கு தான் போயிடும். நாங்களும் அவையிலோட சேர்ந்து கேம்பிங் போகிற ஐடியா தான் இது வரைக்குமே இருக்குது. தொடர்ந்து அப்படியே பாருங்கள். இங்கால பூட்டுப்படுது, வேண்டி வந்துட்டோம். சின்ன ஒரு கொஞ்சம் த்ரெட் வித்தியாசப்படுது, இருந்தாலுமே பூட்டுப்படுது. சமாளித்து வந்து பூட்டினோம். இங்கடா அழிச்சு கொண்டு போகிறேன். டப்பண்டு வேலை முடிச்சுட்டு தந்துட்டோம். அண்ணாண்ட பேர் என்ன? அண்ணாக்கு நன்றி சொல்கிறேன் கேட்டேன். உங்களோட பேர் என்ன? குமாரன். உங்களோட பேர்? இஷான். இவள் 2 பேருக்கும் கட்டாயம் நன்றி சொல்லணும். ரைட் எஸ்கே மோட்டர்ஸ் செஞ்ச கொஞ்சம் பெரிய இதானே. அதுல எல்லாம் வந்து ரிகவரி வாகனம் எல்லாம் நிற்குதானே, நீங்கள் செய்வீங்க நீங்கள்? பதிலே இல்லை. நுவரேலியா ஃபுல்லாகவே இலங்கை முழுக்கிழமை வந்து இந்த எஸ்கே மோட்டர்ஸ் வந்து செய்கிறவ. அவன் தொடர்பு இலக்கத்தையும் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ், அதாவது வாகனம் ஓடாமன்ட்டு கரியர் பண்ணணும் கூப்பிடணும்னா வந்து வேலை தொடர்பு கொள்ளுங்க. போகிற போக்கில் நாங்களுமே வந்து சொல்லி கொள்ளுறோம். பெல்ட் சத்தம் கேட்குதானே, அதை இருக்கா பாருங்க, மிஸ் ஆகுது. அதைக்கிற சத்தம் அந்த பொருள் எல்லாம் விடுங்க. வந்து கொஞ்சம் பிரச்சனை, உடனே பார்த்து தந்திக்கணும் சுறுசுறுப்பாக. நன்றி. சில இடங்களில் நாங்கள் கராச்சிலான் வந்து கஷ்டப்படுறோம். நாங்கள் போய் நாள் முழுக்க தூங்குறது. அதனால் இது உடனே வந்து இங்கே வேலை முடிஞ்சுது. அடிங்கவாம். பெல்ட்டும் வந்து போட்டில் புதுசு போடையில் இது வந்து மாற்றிருக்கு. ஏண்டா பெல்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஹீட்டாக தொடங்கும். ரேடியேட்டர் டப்பன்னு ஹீட் ஆகும். என்ன பெல்ட் லூஸ் ஆண்டா ரைட் ஏகத்தமா. எஸ்கே மோட்டர்ஸ் டிங்கரிங், பெயிண்டிங், ஸ்கேனிங், மோடிஃபிகேஷன்ஸ், ரிகவரி சர்வீஸ் சகலம் வந்து செய்வினம். தொடர்பு கொள்ளுங்க. இது போகிற வழியில் நாங்கள் ஒரு ஆபத்தான நேரத்தில் ஒரு நல்ல மனிதரை சந்திப்பவில்லை. அது வேறு இவைகளுக்கு நாங்கள் சின்ன ஒரு இதுண்டு ரிப்பேரிங் வேலையும் செய்வினோம். இவ்வளோ குயிக்காக அது உங்களுக்கு அந்த நேரத்துக்கு முடிச்சு தருவினோம். என்னண்ணா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க. இதான் நான் வேண்ட நம்பர் எல்லாம் இலங்கை ஃபுல்லாக. அதுதான் மெயின். போயிட்டு வரோம். மற்றது வந்து நல்ல சீப்பான ப்ரைஸ் தான் எடுத்தவ. உடனே செய்து வந்தவ வருவோம்மா கிராங்க் வீல் மாடல் சிம்மாக்கு போயிட்டு வாயண்ணா. தேங்க்ஸ். மற்றது பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாமே சொன்ன கிராங்க் வீல் சீல் வந்து போயிட்டு அதை மாற்றுங்க, இல்லாட்டி இது அப்செட் ஆகும்ண்டு. நல்ல இது நீங்களும் தொடர்பு கொள்ளுங்க. அப்படியோ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். வந்து இலக்கு போகிற வழியில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேன் ஒன்று கண்டினாங்க. இதுதான் ராசாத்தி. இதே மாடல்லாம் எங்களுடைய ராசாத்தியும் அதே 60 டேஷ், இதுவும் அதே 60 டேஷ். ஒரே இயரில் வந்து ஒரே மாடல். சரியா, ரெண்டுமே வந்து இதே மாதிரி தான். அந்த முதல் இருந்தது பாருங்க, அதே மாதிரி தான் எங்களோட வாகனம் நின்றது. அதை வந்து இப்படி மாற்றிருக்கிறோம். அப்போ பார்த்த உடனே ஒருக்கா நின்று பார்ப்போம் என்னென்ன வித்தியாசம் இருக்குன்றக்காண்டி நிப்பாட்டி இருக்கிறோம். போய் பார்ப்போம். எங்களுக்குமே வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. ராசாத்தின் சகோதரத்தை இன்றைக்கு நேரில் மீட் பண்ணியிருக்கிறோம். இதே மாடல்லாம் ஆறு பக்கத்தில் எங்கிட்ட திறப்ப போட்டால் திறந்துடும். சேம் மாடல். ஆனால் இது நிசான் போட்டிருக்குப்பா.
நிசான் தான். ஆனா இது எங்க மூஞ்ச வேற போல. இல்ல செல்ல மாத்திருக்காங்க. இது ஒவ்வொரு வேற தெரியுது. இது ஒரு வேன். அது கரெக்ட். இது வேற செல் போட்டுருக்காங்க. ஆனா பொடி இதே பொடி தான் என்ன? 14 சீட். இது வந்து ஸ்கூல் பஸ் தான். இதே மாதிரி தான் எங்கட பொடி. ஓ ஹாய 14 சீட். என்ன நாள் வந்து காற்றும் பார்க்கல, இங்கே காற்றையும் பார்த்துட்டு போவோம்ட்டு வந்துருக்கலாம். மச்சான் 50 அப்போ குறைஞ்சிருக்கேன் நாங்கள். குறையலையா காற்று? ஏன் அப்படி குறையுது இல்லை? நாங்கள் மெல்லியாகலானே. அப்படியோ அந்த கராஜிலேருந்து வந்துட்டோம். மற்ற கராஜில் வந்து இவ்வளோ எடுத்த வேணும்னு சொன்னால் ஏங்கிடுவீங்க. 1500 ரூபா தான் கூலி. அடுத்தவ அந்த பம்ப் மாற்றினது, பம்முண்ட இது குழாய் மாற்றினது, அதோட பெல்ட்ஸ் பார்த்தது. சத்தியமாக இதுவரை காலமும் இப்படி ஒரு கூலி நாங்கள் கொடுத்தது இல்லை. இந்த அவ்வளவு சீப்பாக இருந்தது. அப்புறம் எங்களுக்கே மேலே கேளாவேலுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா இப்போ இப்படி கராச்சி வேலைக்கு அங்காள பக்கத்தில் எடுக்கவே மாட்டாங்க. முதலாவது கூலி எடுக்கவே மாட்டாங்க. முதலாவது நாங்கள் குயில மாமாட்ட கொடுத்தோம். அதுக்கு பிறகு இங்கே தான் சரியான சீப்பாக எடுத்தவ. சந்தோஷம். அதோட கொஞ்சம் வேலை இருக்குது, சில வேலை செய்கிற பிளான் இருக்குது. பார்ப்போம், நேரங்கள் இதில் பார்த்து செய்வோம். அதோட இப்போ முதலாவதாக நீர்வீழ்ச்சி ஒன்றுக்கு போக போகிறோம். நீர்வீழ்ச்சிக்கு போகிற பாதையை கேட்டால் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? கிட்டடியில வந்து கிட்டடியில அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன பாதையால தான் நாங்க போறோம். கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாதையோட தான் போய் இப்ப என்ன ராவணா ஃபால்ஸுக்கு வந்து போய் ஒரு குளியல் ஒன்றை போட்டு நிக்க நண்பர்களும் வர்றினம் வேற சரியா இருக்கு. பின்னர நானே வேற வெஹிக்கிள் வெகனார்ல நம்ம 3 பேர் வரட்டும். நாளைக்கு 2 ராசாத்தையும் சொப்பன் சுந்தரியும் சேர்ந்து மலையில கேம்பிங்ல நிக்குது. இதில் இலக்கு போகிற வழியில் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில்ல திருவிழாவாகும். நேற்று எக்கச்சக்க மக்கள் வந்து நின்றவ இன்றைக்கு முடிஞ்சது போல். பிள்ளையார் கோயில்லாம் நேற்று வந்து தேர் இதில் வச்சிக்கணும் பாருங்க. டவுனுக்கு வந்துட்டோம். இரவு தான் இந்த வீதி வந்து சும்மா தெரிக்கும். இப்போ வந்து வரிச்சொடிப்பு தான் காணப்படுது. அது சீசன் இல்லாத ட்ரெயினம். சீசன்னாலும் வந்து கஜக மக்கள் நிற்கணும். இப்போ இதால் கீழே இறங்கி தான் நாங்கள் போகணும். பிரதான இடத்துக்கு வந்து இப்படியோ இறங்கி போய் தான் அந்த கிட்டடியில் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்பட்ட இரவு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பஸ்ஸில் போய் பஸ் கவர்ந்து சரியான ஒரு இறக்க பாதை. ஆனால் தெரியாது. பைக்கில் வந்த மட்டும் வந்து நார்மலாக இருக்கும். வெஹிக்கிள் இப்படி பஸ்ஸுகள் பெரிய வாகனத்தில் வரைக்கும் அவ்வளோ வெயிட்டும் சேர்ந்து ஸ்பீடோடு சேர்ந்து அதிகரிக்கும். இப்போ கொஞ்சம் ரிஸ்க் தான். பிரேக்கில் பிடிக்காம கீழே இறக்கணும். ஏற்றேங்க பிரச்சனை இல்லை. மலையகத்தில் இறக்கைக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் விட்டு நாங்கள் வந்து பிரேக்கை பிடிச்சோம்னா பிரேக் ஹீட் ஆகி பிரேக் வந்து பிடிக்காம போய் இஸ்கி என்ற சத்தம் கேட்கின்றது. மண்ணாம் இடத்துலான்னு வந்து பஸ் விழுந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி எக்கச்சக்க பேர் வந்து நின்று இந்த இடத்த வந்து பார்க்கணும். பஸ் விழுந்த இடத்த இதால் போகிற எல்லாருமே வந்து நிப்பாட்டி பார்த்துட்டு தான் போயினோம். உண்மையிலேயே கஷ்டம் தான். ஏன்னா வந்து நாங்களே பிரேக் பிடிச்சி கொண்டு வரைக்கும் பெட்டிஸ் எல்லாம் சரியாக ஹீட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பஸ் விழுந்திருக்கு. இல்லை ஆளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இல்லை இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்துருக்கு பாருங்க. ஆமாம்
இந்த அப்படியோ நேராக வந்து அதுலேருந்து பஸ் அப்படியோ கவுண்டு விழுந்துருக்கு. இதில் பஸ்ஸுன்ற பாகங்கள் எல்லாம் வந்து இருக்கு பாருங்க. இப்போ கிட்டடியில் நடந்த மிகப்பெரிய ஒரு விபத்தில் இதுவும் உண்டு. எத்தனையோ பேர் வந்து செத்துருக்கணும். எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. பஸ் அப்படியே வந்து அந்த இடத்துலேருந்து இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து விழுந்திருக்கு. அவன் மணலில் என்ன மாதிரி இருந்திருக்குமோ. ஐயோ, எங்களுக்கு பார்க்கவே வந்து கஷ்டமாக இருக்குது. பெரிய பள்ளத்தாக்கண்டு நினைச்சு கூட பார்க்கல. அது எவ்வளோ உயிர்கள் அவலப்பட்டிருக்கும் அந்த நேரம். டேஞ்சரான பகுதியெல்லாம் நீங்கள் இந்த வீதியெல்லாம் பாருங்கள் உடைஞ்சு விழுந்துருக்கு. அதே மாதிரி இங்கால கணக்கு வீதிகள் வந்த வீதிகள் எல்லாம் வந்து சரிவு மண் சரிவு ஏற்பட்ட வீதிகளை தான் காணப்படுது. இந்தியாவில் போகிற எல்லாருமே வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி அந்த விபத்து நடந்த இடத்த பார்த்துட்டு தான் போயிடும். ஆனால் விபத்து நடந்தாலும் இதில் என்னென்னு சொல்கிறது, போலீஸார் பாதுகாப்பு ஒன்றுமே இல்லை. இந்த பள்ளத்தாக நாங்கள் இப்படி இருந்து பார்க்கவே உங்களுக்கு இப்படி இருக்குது. வாகனத்தில் போனாக்களுக்கு இப்படி இருந்திருக்கு. அம்மா, வாகனம் எல்லாம் போய்க்க அவ்வளோ வெயிட்டும் வந்து சில்லுகளில் தாக்கும். இப்போ நாங்கள் வரவே எங்களோட வாகனமும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிட்டு இடையிடையில் நிப்பாட்டி தான் போகிறோம். சரியான ஒரு டேஞ்சரான இடம். இந்த வீதியால் நாங்கள் நடக்க சரியான ஒரு ஏத்தமாக இருக்குது. நாங்களும் இப்படியான மலை இடங்களில் வந்து இறக்க கொஞ்சம் தூரம் வந்து நிப்பாட்டி தான் இறக்கணும். ஏன்னா வந்து பிரேக் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனால் கட்டுப்படுத்தவே முடியாது. அதோட கியரில் செய்யலாம், கியரும் ஃபெயிலியர் ஆகிட்டா ஒன்றுமே செய்யலாம் போயிடும். பாருங்க, இந்த வாகனம் எல்லாம் உள்ள கஷ்டப்பட்டு வரை வருது. இது இந்த விபத்து நடந்த பிறகுதான் இது வந்து போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேன். அப்படியோ நேர இதுலேருந்து இப்படியோ நேரம் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகி இதுலேருந்து பாஞ்சிருக்கு. இந்த விபத்து நடந்த அப்புறம் வந்து எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து இந்த மக்களை மீட்டிருக்கணும். எதில் பெரிய பள்ளத்தாக்கு பார்க்கவே தலை சுத்துது. இதெல்லாம் வந்து மிக பயங்கரமான விபத்து இலங்கையில் பதிவாயிருக்கு. இதில் இருந்து பார்க்க எனக்கு இந்த பள்ளத்தாக்க பார்க்கவே தலை சுத்துது. கவனம், மலை நாடுகளில் வாகனம் ஓடுறாங்க, மிக கவனம். புதுசாக டிரைவிங் தெரிஞ்சாங்க கொஞ்சம் விட்டு ஓடுங்க. ஏன்டா இப்படியான விதிகள்லாம் சரியான டேஞ்சர். இந்த இடத்துல நடக்கவே வந்து கூசுது. ஏன்டா இஞ்சால அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. கவனமாக ட்ரை பண்ணுங்க. வெளிநாடுகள்லேருந்து நீங்கள் இங்கே வாரீங்கன்னா வந்து வேறு இடங்களுக்கு ஓடிக்கொள்ளலாம். ஆனால் மலை நாட்டுக்கு ஓடுறது வந்து சரியான ஒரு இந்த பாருங்க. இப்படியோ இந்த இடத்துல வந்து இங்கால பக்கத்தில் பிரேக் ஃபெயிலியர் ஆகி பாஞ்சிருக்கு. திருப்ப இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கட்டாயம் வெளிநாடுகள்லேருந்து வர நீங்கள் மலையகத்தில் ஓடுறது கவனம். ஏன்னா நார்மல் விதிகளாக இருக்காது. சிலவில் அங்கே நீங்கள் அப்படி ஓடி இருக்கலாம். இங்கே வந்து சரண்டு என்னென்ன அந்த வீதிகளை பொறுத்து மாறும். பழைய வீதிகள்ண்டா வந்து உடனே இறங்குற மாதிரி இருக்கும். கூடுதலாக காப்பேட் வீதிகள்னா தான் அந்த ஒரு இறக்கத்துக்கு வந்து போட்டிருப்பினோம். கவனம், சுற்றி திரிகிறது, இடங்கள் பார்க்குறது, அனுபவங்கள் பெறுறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து பாதுகாப்பு முக்கியம். அது அடுத்த விஷயம். அது தொட்டுறாங்க. அது பெருசா பிடிக்கவே இல்லை, ஹீட் ஆகிட்டு ப்ரோ. 2-3 தரம் பிடிக்கவே இருந்துல ஹீட் ஆகிடாது. நீ தொட்டு பாரு, நீ போய் தொட்டு பாரு. வா வாடா இங்கே வா. இந்த டிரைவிங்கில் தொட்டு பார்க்கணும். பயணிகளுக்கு தெரியணும். முன்னால் போ, பின்னால் தேவையில்லை. பின்னால் வந்து பேட் தான். அந்த உள்ளுக்குள்ள கை வச்சு அந்த வட்டத்தை தொட்டு பேர். இதுக்குள்ள இந்த வட்டத்தை தொட்டு பேர். தொட்டு பேர். அதுதான் உள்ள பிரேக் பிடிக்கிற. அதான் பிரேக் இப்படி அமர்த்தி வச்சிருக்கும். கொஞ்ச நேரத்துல பிடிக்காம விட்டுரும். அது சரியா ஹீட்டா கொழுவா விட்டுரும். 2 பேட் இருக்குண்டா, நடுவுக்குள்ள டிஸ் இருக்கும். அது அமர்த்தி விடும். பிரேக் பிடிக்காமலே ஓடணும். நான் அதுதான் இங்கால வெளிக்கிட்டோம். இங்கால போற பாதைகள் எல்லாம் சரிவுதான். கவனமா பயணிங்க.
பாதுகாப்பு முக்கியம். நாங்கள் அப்படியோ 2வது இறங்கி கொண்டிருக்கோம். பெருசாக 2வது இறங்கி நாங்கள் இருந்துட்டு தான் பிரேக் பிடிச்சோம். ஆனால் அது ஆகலும் பள்ளம் வெயிட் அப்படியே வந்து டிஸ்பேட் உடனே ஹீட் ஆகிட்டு ரைட். ஓகே வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு சனிக்கிழமை என்ன பயங்கர கிரௌடாக இருக்கு. இப்போதான் ஏண்டா உள்ள மக்கள் எல்லாருமே சிங்கள மக்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். டூரிஸ்டும் வந்து கஜக்கு பேர் நிற்கணும். கூடுதலாக சிங்கள மக்கள் வந்து இந்த சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு ஒன்றை வந்து பஸ் பிடிச்சி எங்கேயாவது போயிடுவினோம். முளைக்கிற காசுகளை ஃபன் பண்ணி செலவழிக்கணும். அது மாதிரி எக்கச்சக்க பேர் நிற்கணும். சரி போய் நாங்களுமே இன்றைக்கு வந்து குளிப்போம். இதுலேருந்தே பார்க்க தெரியுது, ரொம்ப தெரியுது தானுங்க. அதில் பார்த்தா தெரியும். இப்படி ஒரு ட்ரிப்புக்கு வந்துட்டு போன பஸ் ஸ்டாண்ட் வந்து கிட்டடியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆனது. அப்படியோ இதில் நிப்பாட்டிட்டு வலிக்கிறணும், ஃபன் பண்ணுவினோம். இதில் எல்லாம் வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுவினோம், ஆடுவினோம், பாட்டு போடுவினோம். அப்படி கணக்கு விஷயங்கள் நடக்கும். அதோட இதிலேயே இந்த வீதி இந்த கரையிலேயே வச்சு அதில் பார்த்தீங்கன்னா சமைச்சு கொண்டு வந்தவ யாழ்ப்பாணத்துலேருந்து வந்த அன்னையாக்கள் கேமராமேன்ஸ் அதில் போனவ கையாட்டிட்டு போனவ தெரிஞ்சிருக்க மாதிரியல பார்க்குறாக்காண்டி சுற்றி பார்க்குறக்காண்டி வந்துக்கணும். வந்துட்டாக்கள் இறங்கினோம். கூடுதலாக யோசிப்பீங்க ஒருத்தன் ட்ரிப் போகிறான்டா 2 நாள் 3 நாள் போகலாம். நாங்கள் ஒரு ட்ரிப் பண்ண போகிறோம் 120 நாள் ட்ரிப். இது வரைக்கும் எவனும் இப்படி போகக்கூடாதுன்ற வேறு தான் நாங்கள் ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி போகிறோம். வா எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் செய்து ஒன்று வந்துட்டு இப்படி இடங்கள்லேருந்து சாப்பிட்டு எங்களுடைய நேரத்தை கழிப்பினோம். அதோட இங்கால கரையிலையும் அந்த உடைகள் சுற்றுலா பயணிகளை கவர மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா சோழன் வச்சுக்கணும். கொடுத்தவன் எடுத்துக்கப்பா. வா 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 எனக்கு புறநசா. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்துடுறீங்க நம்ம டீம் வெள்ளைக்காரர். கூடுதலாக வெள்ளைக்காரர் வந்து இந்த ரெண்ட்டுக்கு எடுத்து டுக் டுக் ரெண்டல்லே ரெண்ட்டுக்கு எடுத்து ஓடித்திரிக்கணும். பாருங்க மக்களை எப்படி இருக்காண்டு. இதில் நீங்கள் வந்து பார்க்குறேன்டா இதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இதுலேருந்து பார்த்தா தான் இது இந்த வியூ வந்து நல்லா தெரியும். இதான் அந்த வியூ பாயிண்ட். இதில் இந்த புகைப்படங்கள் எடுத்தால் வந்து இந்த ஃபால்ஸுன்ற ஃபுல் கவர் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியான ஒரு புதுசாக இருக்கும். அந்த இடத்துல வேறுங்க, அந்த இடத்துல எல்லாம் கணக்கு பேர் போய் நிற்கணும். குளிக்கிறதுக்கு விடணும். சில பேர் அனுமதி இல்லாத வந்து விட்டுருக்கணும். இந்த பூனேசன் பாருங்க, எங்களுக்கு முன்னால் வந்து நாங்கள் வெள்ளைக்காரியோட போய் நிற்கிறார் பூனேசன்னா. கையை பிடிக்க போகிறாராம். பூனேசன்னா ரொமான்டிக் மூமெண்ட்டை பாருங்க. அவருக்கே தெரிஞ்சிருக்கு, அது இதை நான் கேப்சர் பண்ணியிருப்பேன்ட்டு. அவரு இந்த வீடியோவில் பார்த்து தான் அறிஞ்சு கொள்ளுவார். தெரியும். ஐயோ ஐயோ. சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல போய் குளிக்க போகிறோம். நல்லா இருக்கும், நல்ல குளிர்மையான ஒரு இது வரும். சிக்கிட்டீங்க நீங்க. எப்படி இருக்கு பாருங்க. எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் வந்து இந்த இடத்துல நிற்கணும். சரியான ஒரு பரபரப்பான ஒரு பாலம். கூடுதலான ஆட்கள் வந்து அப்படியோ இதில் வந்துட்டு புகைப்படம் எடுத்து பார்த்துட்டு போயிடும். சில பேர் தான் உள்ளே இறங்கி குளிப்பினோம். குளிக்கிறதுக்கு பிறகு ஒரு டப்பும் ஒன்று இருக்குது, அதுலேயும் வந்து குளிச்சு கொள்ளலாம். இங்கே சுற்றி இருக்கிற சூழலை இப்போ எனக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குன்னா வந்து அதை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு வந்து சரியான ஒரு வியாபார இதாக வந்து அமையும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அவக்காடோ வந்து 300 ரூபா போட்டிருக்கணும். ஆனால் எங்கட பகுதியில் எல்லாம் 1000 அதோட இங்கே வந்து சரியாக 80 100 ரூபாய்க்கெல்லாம் வந்து போட்டிருந்தவ. அன்னாசி சோளம் அப்படி கணக்கு விஷயங்கள் வந்து இதை சுற்றி இருக்குது. அதோட கிஃப்ட் ஐட்டங்கள் அப்படின்னு
எங்களை கடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எங்களை சைடில் வந்தால் குரங்குகள் தொல்லை இருக்கும். நீங்கள் வாகனங்களில் வரீங்கள்டா பூட்டிட்டு போங்க, இல்லாட்டி குரங்குகள் வந்து இதாக்கிறோம். உங்களோட பொருட்களை வந்து எடுத்துடும். இப்படியே போய் ஒரு குழியெல்லாம் நாங்கள் போட்டோம்டா வேறு லெவலாக இருக்கும். இந்த இடத்துல வாட்டர்ஃபாலில் குளிக்கலாம். இப்போ அனுமதி கொடுத்துருக்கணும். சில நேரங்களில் பூட்டிட்டு வேணும். இந்த இதில் இருந்து வர தண்ணி இருக்குது தானே, இதெல்லாம் வந்து குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து தடுக்கையில் வாட்டர்ஃபாலில் வந்து எல்லோரும் குளிக்கணும். சில நேரங்களில் அந்த தண்ணி அதிகமாக வர்ற காலங்களில் வந்து குளிக்க விட மாட்டோம். இப்போ வந்து தண்ணி அளவாக தான் வருது, அதனால் குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. சின்ன பாதை ஒன்று தான். எங்களுக்கு முன்னுக்கு இறங்கிட்டு போனேன் சார். நான் வந்து இத்தனைக்கும் குளித்து முடிச்சிருப்பார் போல. ஆகலம் தூரத்துலேருந்து பார்க்குறத விட அருகிலேருந்து பார்க்குறது இன்னுமே அழகாக இருக்குது. போலாண்டு பார்த்தா இதால் வந்து வளர்க்குது, அதால் தான் போகணும் போல. வலிக்கினாலும் நாங்கள் ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் நண்பர்களே. வந்துட்டோம். அந்த டீம் இறங்கிட்டு எங்கட டீம் இறங்கிட்டு மணியாக இருக்குது. இந்த கிணறுகள் கடலில் குளிக்கிறத விட இந்த அருவிகளில் குளிக்கிறது மணி குளிராக சூப்பராக இருக்குது. கட்டாயம் விட்டுறாங்க, பயன்படுத்துங்க. மற்றது மலையிலேருந்து வரும் பல தாவரங்கள், பல மரங்களில் இருந்து மூலிகை கணக்கு கொண்ட இங்கே இருந்தார்கள். அந்த தண்ணியை தான் குடிக்கணும். அதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கொள்கிறேன். கணக்க பேர் எங்களை மாதிரி வந்து கணக்க பேர் வந்து இந்த இடத்துல குளிக்கணும். குளிச்சுட்டு வெளிக்கிறோம். இப்போவே கிட்டத்தட்ட 3:30க்கு மேலே ஆயிடுச்சு. இனி இறங்க சரியாக இருக்கும். போயிட்டு அடுத்தடுத்த என்ன நடக்குன்னு அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அப்படியோ வெளிக்கிட்டோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள். இனிமே க்ரௌட் வந்து தான் போய் கொண்டிருக்கோம். திருப்பி நாங்கள் ஹாலி எல்லைக்கு போய் கொண்டிருக்கிறோம். டெமோதர்